சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொலையாளிகளிடமிருந்து நீதியை எதிர்பார்க்க முடியாது என்கிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள். சர்வதேசமே நீதியை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. இலங்கை மீண்டும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்காது. ரணிலின் கருத்தை நிராகரித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம். சட்டவிரோத உண்டியல் பண பரிமாற்றம். கொழும்பில் 19 வயது இளைஞன் கைது. திமுகவின் ஊழல் ஆவணங்கள் தம்மிடம் உள்ளதாக விஜய் தெரிவிப்பு. உக்ரைனில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துமாறு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கோரிக்கை. ஜெலன்ஸ்கி எதிர்நோக்கும் நெருக்கடி. தொடர்பான விரிவான செய்திகள். கொலைகாரர்களிடமிருந்து நீதியை எதிர்பார்க்க முடியாத காரணத்தினாலேயே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை சர்வதேச சமூகத்திடமிருந்து எதிர்பார்ப்பதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி யோகராசா கனகரஞ்சினி தெரிவித்துள்ளார். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் 30ஆம் தேதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் யாழ்ப்பாணத்தில் மாநாடு ஒன்று நடத்தப்பட உள்ளது. நீதிக்கான நீள்பயணம் என்னும் தலைப்பில் குறித்த மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினராகிய நாம் ஒரு சர்வதேச மகாநாட்டை ஏற்பாடு செய்து அதுக்கான ஒழுங்குகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த ஈழத்திலே மட்டுமல்ல புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் இந்த சர்வதேச மகாநாட்டுக்கான உதவிகளையும் ஆதரவையும் எங்களுக்கு தந்துதவ வேணும் என்று வேண்டி நிற்கின்றோம். எங்களுடைய இந்த கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு இலங்கை அரசாங்கத்திடம் நாங்கள் பல தடவை நீதி கேட்டு நின்றோம். பல தடவைகள் எங்களுடைய உரிமைக்கான அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தோம். எங்களுடைய உறவுகளுக்கான ஆதாரங்களை ஒப்படைத்திருந்தோம். 12 ஆணைக்குழுக்களுக்கு மேலே நாங்கள் அவர்களை சந்தித்திருந்தோம். ஆனால் எங்களுக்கான நீதி கொலையாளிகளிடமிருந்து ஒருபோதும் கிடைக்காது என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்ட பின்புதான் 36வது கூட்டத்தொடரில் இருந்து இன்று வரை ஐநா முற்றத்திலே எங்களுடைய உண்மைக்கு நீதிக்குமான பதிவினை, குரலினை, எங்களுடைய அறிக்கையினை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே புலம்பெயர் தேசங்களிலே மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே நாடுகளிலே இருக்கின்ற அத்தனை உறவுகளும் இந்த ஈழத்திலே நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை உறுதிப்படுத்தும் முகமாகவும் எங்களுக்கான நீதி, இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி, சர்வதேசத்தினூடான நீதி என்ற வகையிலும் நாங்கள் சர்வதேசத்திட மனித உரிமைகளை நேசிக்கின்ற, மனித உரிமைகளை பேணுகின்ற அந்த நாடுகளிடம் கோரி நிற்கின்றோம். நிச்சயமாக இந்த சர்வதேச மகாநாட்டின் ஊடாக எங்களுக்கான நீதியை மறுக்கப்பட்ட நீதியாக அமையாமல் எங்கென்ற நீதியை பெறுவதற்கு இந்த சர்வதேசத்திலே இருக்கின்ற மனித உரிமைகளை நேசிக்கின்ற அந்த நாடுகள் அனைத்தும் ஒன்று கூடி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும். கொலை செய்தவர்களை அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்த வேண்டும். எங்களுக்கான நீதி மறுக்கப்பட்ட நீதியாக இல்லாமல் எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள், உண்மை, நீதி, பரிகாரம் என்று சொல்லி எத்தனையோ பொறிமுறைகளை கொண்டு வந்தும் இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தாத இந்த இலங்கை அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் ஒருபோதும் நீதியை எதிர்பார்க்கவில்லை. எங்களோடு இருந்து தங்களுடைய உறவுகளை தேடிய 500 பெற்றோர்கள் தவறிவிட்டார்கள். அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தாய்மாராகவும் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கான நீதி சர்வதேச நீதி என்பதனை 2028ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை மற்றுமொரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கும் என்று ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்தினை பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க மறுத்துள்ளார். நாடு மீண்டும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்குவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
2026 ஆண்டின் இறுதிக்குள் அந்நிய செலவாணி கையிருப்பு $8 பில்லியன் அதிகரிக்கும் என மத்திய வங்கி எதிர்பார்ப்பதாக ரணில் விக்ரமசிங்க கூறியதுடன் 2028 ஆண்டுக்குள் மதிப்பிடப்பட்டு $15 பில்லியன் கையிருப்பை எட்டுவதற்கு $7 பில்லியன் தேவைப்படுவதாகவும் அதனை எவ்வாறு அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். தேவைப்படும் $7 பில்லியன் பெற்றுக்கொள்வதற்கான தெளிவான திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என்றும் கூறியிருந்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட சதுரங்க அபேசிங்க இலங்கையின் கடன் பொறுப்புகள் குறித்து விக்ரமசிங்க தவறான கூற்றுக்களை முன்வைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை 2025 ஆண்டு $3.9 பில்லியன் கடன் பொறுப்புகளை செலுத்தியதாகவும் அதே நேரத்தில் தனது வெளிநாட்டு கையிருப்பை அதிகரித்து 2026 ஆண்டு $3.7 பில்லியன் கடன் பொறுப்புகளை செலுத்தும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் 2027 ஆண்டு செலுத்தப்பட வேண்டிய தொகை $2.7 பில்லியன் காணப்படும் என கூறினார். மத்திய வங்கி முதலீட்டாளர்களுக்கு வழங்கிய புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டிய அபேசிங்க இலங்கை தனது கையிருப்பை வலுப்படுத்திக் கொண்டே தனது கடனை தொடர்ந்தும் திருப்பிச் செலுத்த முடியும் என்றும் கூறினார். 2026 ஆண்டின் இறுதிக்குள் அந்நிய செலவாணி கையிருப்பு $8 பில்லியன் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கடன் திருப்பிச் செலுத்துதலை தொடர்வதில் எந்தவித சிரமமும் இருக்காது என்றும் அவர் வாதிட்டார். கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2026 ஆண்டு வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணம், ஏற்றுமதி முதலீடுகள் மற்றும் சுற்றுலா வருவாய் ஆகியவை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்தச் சட்ட மூலத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 3 மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வு இன்று ஆரம்பமான போது சபாநாயகர் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதினை அதிகரிப்பது தொடர்பான 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் நேற்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் பொருளாளர் DMS பசிந்து சில்வா மற்றும் அதன் உதவிச் செயலாளரினால் அதற்கு எதிராக முதலாவது மனு தாக்கல் செய்யப்பட்டது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் சர்வஜன அதிகாரம் கட்சி ஆகியவற்றினாலும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையிலேயே உயர்நீதிமன்றத்தில் கிடைத்துள்ள மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். வறட்சியான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கான நட்டஈட்டு தொகையை விரைவாக வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய அமைச்சர் KD லால்காந்தவின் அறிவுறுத்தலின் பேரில் குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக மொனராகலை, பொருணறுவை, ஹம்பாந்தோட்டை, அம்பாறை, அனுராதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நெல் மற்றும் சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி நெற்செய்கை தொடர்பில் மொனராகலையில் 1334 ஏக்கர் பயிர்நிலங்களைச் சேர்ந்து 960 விவசாயிகளும், புலனறுவையில் 1100 ஏக்கர் நிலங்களைச் சேர்ந்த 560 விவசாயிகளும், ஹம்பாந்தோட்டையில் 435 ஏக்கர் நிலங்களைச் சேர்ந்த 782 விவசாயிகளும், அம்பாறையில் 1004 ஏக்கர் நிலங்களைச் சேர்ந்த 505 விவசாயிகளும், அனுராதபுரத்தில் 2200 ஏக்கர் நிலங்களைச் சேர்ந்த 1900 விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையின் மேற்படி மாவட்ட அதிகாரிகளினால் சேதமடைந்த நெற்பயிர்களை நேரில் சென்று பார்வையிட்டு பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நட்டஈட்டு தொகையில் விவசாயிகளுக்கு கூடிய விரைவில் வழங்கி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நெல், சோளம் உள்ளிட்ட 6 வகையான பயிர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு அதிகபட்சமாக ₹1,00,000 வீதம், அதிகபட்சமாக 5 ஏக்கர் வரை அரசாங்கத்தினால் நட்டஈடு வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வறட்சி நிலைமை காரணமாக நீர் பற்றாக்குறை ஏற்பட்டு நெல், சோளம் உள்ளிட்ட பயிர்கள் சேதம் அடைந்திருந்ததால் கூடிய விரைவில் விவசாய மற்றும் விவசாய காப்பீட்டு சபையின் கள அதிகாரிகளை சந்தித்து தகவல்களை தெரிவிக்குமாறும் அல்லது விவசாய அபிவிருத்தி மையங்களில் பராமரிக்கப்படும் சேத அறிவிப்பு பதிவேட்டில் பயிர்ச்செய்கை சேதங்கள் குறித்து பதிவிடுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை வழங்கும் குறைந்த கட்டண விமான நிறுவனமான வியட்ஜெட் தனது முதலாவது சேவையை வெற்றிகரமாக ஆரம்பித்துள்ளது. குறித்த விமானத்திற்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நீர்த்தாரை வழங்கி வரவேற்பளிக்கப்பட்டது. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையே நேரடி விமான சேவைகளை வழங்கும் குறைந்த கட்டண விமான நிறுவனமான வியட்ஜெட் தனது சேவையை ஆரம்பிக்கும் வகையில் அதன் முதல் விமானம் இலங்கையை சென்றடைந்துள்ளது. இந்த வருகையின் மற்றொரு சிறப்பம்சம் இதன் தலைமை விமானி மற்றும் உதவி விமானி ஆகிய இருவரும் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் ஆவார். பாணந்துறையைச் சேர்ந்த திவங்க சில்வா மற்றும் மொரட்டுவையைச் சேர்ந்த ரந்தீர் பெரேரா ஆகியோரை அவ்வாறு விமானத்தை இயக்கியுள்ளனர். வியட்ஜெட் விமான சேவையின் VJ1775 என்ற இலக்கமுடைய முதலாவது விமானம் நேற்றிரவு 8:33 மணிக்கு 169 பயணிகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளது. பின்னர் குறித்த விமானம் 171 பயணிகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மீண்டும் வியட்நாமின் ஹோசிமின் விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளது. குறித்த விமான சேவை செவ்வாய், வியாழன் மற்றும் சனி ஆகிய கிழமைகளில் வாரத்திற்கு 3 நாட்களும் வியட்நாமின் ஹோசிமின் நகர விமான நிலையத்திற்கு இலங்கையின் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கும் இடையே இயக்கப்படவுள்ளது. இலங்கை காவல்துறைக்கு அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் புதிய சீருடை அறிமுகப்படுத்தப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். சேவையை மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக காவல்துறை அதிகாரிகளின் சம்பளத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இலங்கை காவல்துறை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் புதிய சீருடையை அறிமுகப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்த பின்னரே இந்த முன்மொழியப்பட்ட மாற்றம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் அறிமுகப்படுத்தப்படலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் இந்த மாற்றத்தை அறிமுகப்படுத்த தாம் முயன்று வருவதாகவும் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். அரசின் திட்டங்கள் காவல்துறை அதிகாரிகளின் தோற்றத்தை மாற்றுவதுடன் மட்டும் நின்றுவிடவில்லை என்றும் சேவையின் தரத்தை மேம்படுத்துவதையும் அதனை பொதுமக்களுக்கு மேலும் உகந்ததாக மாற்றுவதையும் நோக்கமாக கொண்ட நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியதாகவும் அவர் கூறியுள்ளார். சேவையை மேம்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக காவல்துறை அதிகாரிகளின் சம்பளத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். உண்டியல் அமைப்பு மூலம் சட்டவிரோத நிதி பரிவர்த்தனைகளை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கொழும்பில் 19 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞர் பணச்சலவை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் உண்டியல் முறையில் பண பரிவர்த்தனை செய்யும் நபரொருவர் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்று மாலை சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது 10.467 மில்லியன் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதுடன் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறிய குற்றச்சாட்டில் பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழும் போலி 1000 ரூபாய் நாணயத்தாளுடன் 19 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 5 சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா வேப்பங்குளம் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற திடீர் தீ விபத்தில் வீடு ஒன்று முற்றாக எரிந்துள்ளதோடு பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களும் தீயில் கருகி நாசமாகியுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பாக வவுனியா நெடுங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா வேப்பங்குளம் காளுகோவிலுக்கு முன்பாக உள்ள வீடொன்று தீப்பற்றி எறிவதை கண்ட அயலவர்கள் உடனடியாக செயற்பட்டதுடன் வவுனியா மாநகர தீயணைப்பு படையினருக்கும் தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் வாகனத்தின் உதவியோடும் அயலவர்களின் முயற்சியோடும் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். தீ விபத்து இடம்பெற்ற போது வீட்டில் எவரும் இல்லாத நிலையில் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தீ விபத்து தொடர்பாக வவுனியா நெடுங்குளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கந்தளாய் கல்லோய காவல் பிரிவிற்குட்பட்ட கித்தில் உத்துவ பகுதியில் மணலேற்றிச் சென்ற கனரக வாகனம் ஒன்று நேற்று மாலை திடீரென தீப்பற்றி முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் கல்லோயா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்.
கந்தலாய் கலோயா காவல் பிரிவுக்குட்பட்டு கெத்துல் உத்துவ பகுதியில் மணலேற்றிச் சென்ற கனரா வாகனம் ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மாலை 4 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கந்தலே பகுதியைச் சேர்ந்த குறித்த வாகனம் கந்தலே மகாவலி ஆற்று பகுதியிலிருந்து மணலேற்றிக் கொண்டு கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கெத்துல் உத்துவ தேவாலயத்திற்கு முன்னால் வாகனத்தை நிறுத்திய சாரதி சமய வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக தேவாலயத்திற்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் வாகனம் திடீரென தீப்பிடித்துள்ளதாக கலோயா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பிரதேச இளைஞர்கள் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தீ விபத்து ஏற்படுவதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கலோயா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரை மொத்தம் 92,854 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 69ஆக உயர்வடைந்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த வருடத்தில் இதுவரை மொத்தம் 92,854 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பதிவாகியுள்ள மொத்த நோயாளர்களில் 52.95% அதாவது 49,163 நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாவட்ட மட்டத்தில் அதிக பாதிப்பு கம்பகா மாவட்டத்திற்கு ஏற்பட்டுள்ளதுடன் அங்கு 19,778 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 18,433 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 6,695 நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் கடந்த ஜூலை மாதத்திலேயே அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 29,964 பதிவாகியுள்ளது. இதேவேளை ஆகஸ்ட் மாதத்தில் இதுவரை கடந்துள்ள சில நாட்களில் மட்டும் 7,516 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பான ஆவணங்கள் தன்னிடம் உள்ளதாக தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் இன்று உரையாற்றிய விஜய், கடந்த அரசின் ஊழல் மோசடிகள் தொடர்பான ஆவணங்கள் உரிய நேரத்தில் வெளியிடப்படும் என்று கூறியிருந்தார். ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க, திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்போ திருப்பி எதுக்காக நீங்கள் கத்திட்டு உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணான்னு தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் 3 ஆண்டுகளை கடந்து நீடிக்கும் நிலையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துமாறு அந்த நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மைக்லோ ஃபெடரோவ் அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா 2022ஆம் ஆண்டு தாக்குதல்கள் காரணமாக உக்ரைனில் தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் உக்ரைனின் ஜனாதிபதி தேர்தலை நடத்துமாறு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மைக்கலோ பெரோடு அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் ஜனநாயகத்தை ரஷ்யா பணிய கைதியாக வைத்திருக்க முடியாது என்றும் ஒரு சுதந்திரமான ஐரோப்பிய நாடாக தொடர விரும்புவதாலேயே உக்ரைன் போராடுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் இந்த கருத்து விளாடிமிர் செலன்ஸ்கியின் ஜனாதிபதி பதவிக்கு சவாலாக பலராலும் கருதப்படுகிறது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொலையாளிகளிடமிருந்து நீதியை எதிர்பார்க்க முடியாது என்கிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள். சர்வதேசமே நீதியை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை. இலங்கை மீண்டும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்காது. ரணிலின் கருத்தை நிராகரித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம். சட்டவிரோத உண்டியல் பண பரிமாற்றம். கொழும்பில் 19 வயது இளைஞன் கைது. திமுகவின் ஊழல் ஆவணங்கள் தம்மிடம் உள்ளதாக விஜய் தெரிவிப்பு. உக்ரைனில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துமாறு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கோரிக்கை. ஜெலன்ஸ்கி எதிர்நோக்கும் நெருக்கடி. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.